வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சமீபத்தில் தமிழ் சினிமாவில் வெளியான அனைத்து மரண செய்திகளும் ஒட்டுமொத்த திரையுலகமே உலுக்கி வருகிறது. நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா நம்ம இசைக்குயில் ஜானகி அவங்க திடீரென மரணம் அடைந்து போனாங்க. இவங்களுடைய மரணம் ஒட்டுமொத்த சினிமா துறையுமே உலுக்கியிருந்தது. இந்தியாவில் பல்வேறு ரசிகர்கள் இவங்களுக்காக இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ஜானகியுடைய மறைவு செய்தியை கேட்டு பி சுசீலா கண்கலங்கி வீடியோ வெளியிட்டிருப்பது பார்ப்போரை கண்கலங்க வைத்துள்ளது. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சென்னையில் 2 மலைகளாய் போய் இருந்தோம். பாடகி ஜானகி மறைவுக்கு பிறகு பி சுசீலா இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இசைக்குயில் எஸ் ஜானகி அவங்க மறைவு செய்தி கேட்டு ஒட்டுமொத்த திரையுலகமே நிலைகுலைந்து போயுள்ளது. அவரது சமகால மாபெரும் ஆளுமையும் மூத்த பின்னணி பாடகியுமான பி சுசீலா தனது ஆருயிர் தோழியின் மறைவுக்கு கண்ணீர் மல்க மிகவும் உருக்கமான இரங்கலை பகிர்ந்திருக்கிறாங்க. ஜானகி அம்மாவுடன் தனக்கிருந்த பல தசாப்த கால தம்பதியற்ற நாட்டையும் தொழில்முறை பேட்டிகளையும் தாண்டி பிணைப்பையும் நினைவு கூர்ந்து பி சுசீலா தழுவ குரலில் தமிழிசை உலகை பொறுத்தவரை சென்னையில் 2 பிரம்மாண்டமான மலைகள் போல நாங்கள் இருவருமே நிலைத்து நிற்கிறோம். அதில் ஒரு மலை சரிந்து விட்டது. கலைமகள் என்று போற்றப்படும் அந்த சரஸ்வதி தேவி தனது பிரியமான மகளை தன்னிடம் திரும்ப அழைத்து கொண்டாங்க என்று எனக்கு தோன்றுகிறது. ஜானகி மறைந்து விட்டான் என்ற அதிர்ச்சியான செய்தியை கேட்டதிலிருந்து எனக்கு அழக்கூட கண்ணீர் வரல. அந்த அளவிற்கு எனது மனம் மறத்து போய்விட்டது. திரையுலகில் தங்களுக்கு ஆரோக்கியமான பேட்டி இருந்தது போதிலும் தங்களுக்கு ஒரு பிரிக்க முடியாத சகோதரி பாசம் எப்போதுமே நீடித்திருந்தது. குறிப்பிட்டு சுசீலா ஜானகி இந்த திடீர் விடைபெறுதல் ஒட்டுமொத்த இசை உலகிற்கு மட்டுமல்லாமல் தனது தனிப்பட்ட வாழ்விற்கு எவளாலும் என்றுமே ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாக மிகுந்த வேதனையுடன் தெரிவித்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.